வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்ரீமா குக்கிங். இன்றைக்கி நம்ம செம்ம சாஃப்டாக சூப்பர் டேஸ்ட்டில் ஆலு பூரி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இன்றைக்கி 2 டிஷ் பண்ண போகிறோம். ஆலு பூரிக்கு கிரேவி. ஃபஸ்ட் நம்ம ஆலு பூரி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருட்கள் 250 கிராம் கோதுமை மாவு, 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1 ஸ்பூன் ரவை, 1/2 ஸ்பூன் சர்க்கரை, உப்பு தேவையான அளவு, கொத்தமல்லி. அதை இப்படி தழையாக எடுத்து குட்டி குட்டியாக நறுக்கி வச்சுருக்கேன். அது பூரி செய்யும்போது பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். இப்போ அதுக்கு தேவையான 3 உருளைக்கிழங்கு 250 கிராம் எடுத்து வேக வச்சு வச்சுருக்கேன். இப்போ அதை கையிலே நல்லா மசிச்சு விட்டுக்கோங்க. நல்லா மசிச்சுருங்க, கட்டிலாம் இல்லாமல். ஒரு விசில் எக்ஸ்ட்ரா குக்கரில் எப்போவுமே 3 விசில் விடுவீங்கன்னா 1 விசில் எக்ஸ்ட்ரா வச்சிங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும், குழஞ்சி வரும். இப்போ அது கூட கோதுமை மாவு சேர்த்துக்கலாம். கோதுமை மாவு, உப்பு, சர்க்கரை, இந்த ரவைலாம் எடுத்து வச்சோம் பார்த்தீங்களா, கொத்தமல்லி, உப்பு, சர்க்கரை, ரவை. சர்க்கரையும் ரவையும் பூரிக்கு போட்டு செஞ்சால் நல்லா இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். எனக்கு இது பூரி செய்யும்போது நார்மல் பூரி செஞ்சாலும் சர்க்கரையும் ரவையும் சேர்த்துப்பேன். கொஞ்சம் இன்னும் சாஃப்டாக வரும், நல்லாயிருக்கும், டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். இப்போ அது கூட 1 ஸ்பூன் சன்ஃப்ளவர் ஆயில் விட்டுக்கிறேன். அதை சேர்த்துட்டு நல்லா பிசைஞ்சு விடுங்க. ஃபஸ்ட்டு தண்ணி எடுத்தோன்னே இது பண்ணிடாதீங்க. நல்லா பிசைஞ்சு விட்டிங்கன்னா அதிலே கொஞ்சம் நீர் இருக்கும்ல, அது விட்டுருக்கும். இப்போ நான் வெதுன்னு தண்ணி எடுத்து வச்சுருக்கேன் மாவு பிசைறதுக்கு. நீங்கள் எந்த டம்ளரில் மாவு அளக்குறீங்களோ அந்த டம்ளரில் 1/2 டம்ளர் நல்லா எண்ணெயில் உருட்ட போகிறீங்கன்னா 1/2 டம்ளர் போதும். இல்லை நான் மாவில் பெரட்ட போகிறேன் அப்படின்னிங்கன்னா உங்களுக்கு அதை விட கொஞ்சம் கம்மியாக ஊற்றுனீங்கன்னா கரெக்டாக இருக்கும் பதம். நான் எண்ணெயில் தான் உருட்ட போகிறேன், அதனால தான் நல்லா இன்னும் கொஞ்சம் நல்லா சாஃப்டாக வச்சுக்கிறேன். இப்போ மாவுக்கு மேலே ரஃப்பாக எண்ணெயை தடவிடுங்க. இது ஒரு 20 நிமிஷம் ஊறட்டும், அப்படியே எடுத்து வச்சுருங்க. இப்போ 20 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா மாவு பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்ட்டு. இப்போ இது உருண்டை உருண்டையாக தனித்தனியாக பிடிச்சி வச்சுக்கலாம். லைட்டாக எண்ணெய் தடவிக்கோங்க. மாவு உருண்டை பிடிக்கும்போது அது மேலே வறண்டு போகாமல் இருக்கும். இப்போ மாவு ஊற்றிக்கலாம். இப்போ உங்களுக்கு உருட்டும் போதே தெரியும் அந்த மாவு எவ்வளோ சாஃப்டாக இருக்குதுன்னு சொல்லிட்டு. நான் கையில் எடுக்கும் போதே நீங்கி வருது பாருங்கள், அதுமாதிரி நல்லா சாஃப்டாக இருக்குது. இப்போ உருட்டி எடுத்தாச்சு. இப்போ வாங்க பூரி சுடலாம். ஒரு கடாயில் அதுக்கு தேவையான அளவு எண்ணெய், சன்ஃப்ளவர் ஆயில் தான், ஊற்றிட்டு எண்ணெய் நல்லா காயட்டும். எண்ணெய் நல்லா காஞ்சதும் போடுங்க, அப்போ தான் பூரி நல்லா எழும்பி வரும். இதுமாரி கரண்டியை வச்சு அந்த கொஞ்சம் லைட்டாக அழுத்தி விட்டுட்டு எண்ணெய் எடுத்து மேலே விட்டோம்னா கொஞ்சம் நல்லா பூரி உப்பி வரும். இப்போ பாருங்கள் பூரி நல்லா புஷ்ஷுன்னு வந்துடுச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நம்ம உருளைக்கிழங்கு பட்டாணி கிரேவி அது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருட்கள் 2 பச்சை மிளகா, ஒரு பெரிய சைஸ் வெங்காயம், 2 தக்காளி எடுத்திருக்கேன். மிக்சியில் 1 பாதிமாக பச்சை மிளகா வெங்காயத்தை ஊற்றி வச்சுருக்கேன். 1 பாதிமாக ஓட்டுங்க, ரொம்ப ஃபைன் பேஸ்ட்டாலாம் வேணாம். தக்காளியும் அதேமாதிரி தான் 1 பாதிமாக ஊற்றி வச்சுருக்கேன். ஃபுல்லாக பேஸ்ட்டாலாம் அரைக்கலை. இப்போ பாருங்கள் தெரியுதா, இந்த பதமே போதும். ஊற்றி வச்சாச்சு. இப்போ உருளைக்கிழங்கு 3 250 கிராம் எடுத்திருக்கேன். பட்டாணி 100 கிராம் ஃப்ரெஷ் பட்டாணி, கருவேப்பிலை, கொத்தமல்லி. பூரி கிழங்குக்கு வேக வைக்கும் போது இதுக்கும் சேர்த்து தனியாக வேக வச்சுட்டேன். இப்போ இந்த வெங்காயம் பச்சை மிளகாய் அரைச்சி வச்சுருக்கோம்ல, இது கூட 1/2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இப்போது குக்கிங் ஸ்டார்ட் பண்ணலாம். ஒரு பாத்திரத்தை வச்சுட்டு 3 ஸ்பூன் சன்ஃப்ளவர் ஆயில் சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த கிரேவி நம்ம பூரிக்கு, சப்பாத்திக்கு, தோசைக்கு, சாப்பாட்டுக்குமே சூப்பராக இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணுங்கள், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். 1 ஸ்பூன் இப்போ கடுகு சேர்த்துக்கிறேன். கடுகு சேர்த்துட்டு 3/4 ஸ்பூன் அளவு சீரகம் சேர்த்துக்கிறேன். இது ரெண்டும் பொரிஞ்சு வரட்டும். இப்போ நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போ நம்ம மிக்சியில் அரைச்சி வச்சுருக்கோம்ல 1 பாதியமாக அந்த வெங்காயம், இஞ்சி பூண்டு, அப்புறம் பச்சை மிளகாய் அதெல்லாம் போட்டுக்கலாம். கூட கருவேப்பிலையும் சேர்த்து போட்டுக்கிறேன். போட்டுட்டு நல்லா கிளறி விடுங்க, வதங்கட்டும்.
அடுப்பு கொஞ்சம் லைட்டாக மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. போட்டுட்டு இப்போ இந்த வெங்காயம் வதங்கிறதுக்கு லைட்டாக கொஞ்சோண்டு கல்லுப்பு சேர்த்துக்கிறேன். கல்லுப்பு சேர்த்துட்டு வதக்குங்க. இது கொஞ்சம் நல்லா வதங்கட்டும். இப்போ இது வதங்கிடுச்சு. இப்போ வந்து தக்காளி அரைச்சி வச்சுருக்கோம்ல, அது கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு வதக்குங்க. வதக்கிட்டு இப்போ இது கூடவே வந்து பச்சை பட்டாணி உரிச்சு வச்சுருக்கோம்ல, இந்த தக்காளி போட்டு 1 நிமிஷம் தான் ஆகுது. இது கூடவே வந்து பச்சை பட்டாணி சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இது கொஞ்சம் வேகட்டும். அதனால் வந்து மூடி போட்டு ஒரு 5 மினிட்ஸ் அதுமாரி வேகட்டும். அடுப்பு சிம்மில் தான் வச்சுருக்கேன். அப்பப்போ எடுத்து கிளறி விட்டுருங்க. இப்போ 5 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ நல்லா கிளறி விட்டுக்கிறேன். இப்போது இதுக்கு தேவையானது மஞ்சத்தூள் 1/4 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இப்போது ரெட் சில்லி தனி மிளகாத்தூள் அது வந்து 1 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். தனியாத்தூள் வந்து 1.5 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். இப்போ இதே நீங்கள் வீட்டு குழம்பு மிளகாத்தூளில் செய்கிறீங்கன்னா 1.5 ஸ்பூன் வந்து குழம்பு மிளகாத்தூளும் 1/2 ஸ்பூன் வந்து வெறும் மிளகாத்தூளும் போட்டுக்கோங்க. அப்போ தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். இது போட்டு கிளறி விட்டுருங்க. இந்த எண்ணெயிலே கொஞ்சம் மசாலா இதுவாகட்டும். போட்டுட்டு இப்போது உருளைக்கிழங்கு சேர்த்துக்கலாம். கட் பண்ணி வச்சுருக்கேன். கட் பண்ணி வச்சுட்டு இதை கரண்டியால் கூட கொஞ்சம் குத்தி விடுங்க. அது இன்னும் கொஞ்சம் 2 கூட ஆகட்டும். ஸ்மாஷ் பண்ணால் இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். இப்போ இந்த ஸ்டேஜில் வந்துட்டு நீங்கள் நல்லா இதை ஸ்மாஷ் பண்ணி விட்டுட்டு கூட இந்த நம்ம மசாலா தோசை செய்கிறதுக்கு இந்த இதுவை எடுத்துக்கலாம். இப்போ இதுக்கு தேவையான தண்ணி ஊற்றிக்கிறேன். கிரேவி வந்து இது வந்து ஒரு 5 பேருக்கு 5-6 பேருக்கு வந்து ஒரு டைம் சாப்பிட்றதுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ கொத்தமல்லி தழை கட் பண்ணி வச்சுருக்கோம்ல, அதை சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு ஒரு கிளறிட்டு அதுக்கு தேவையான தண்ணி இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். இது திக்காக கிரேவி பதத்தில் தான் சேர்த்துருக்கேன். சால்ட்டு கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. இப்போ இது மூடி போட்டுட்டு இது ஒரு 5 நிமிஷம் வேகட்டும் மீடியம் ஃப்ளேமில். பாருங்கள் நல்லா கொதிச்சு வந்திருக்கு, வெந்திருக்கு பட்டாணியுமே. இப்போ இந்த ஸ்டேஜில் கரம் மசாலா 1 ஸ்பூன் அளவு போடுங்க. சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுருங்க. இந்த கரம் மசாலா இப்போ சேர்த்துருக்கோம்ல, இது வந்து மூடி போட்டுட்டு ஒரு 2 நிமிஷம் போதும். 2 நிமிஷம் மட்டும் வேகட்டும். பட்டாணி நல்லா வெந்து வந்திருக்கு. இப்போ நம்ம சுவையான உருளைக்கிழங்கு பட்டாணி கிரேவி ரெடி. சாப்பிட்டு பார்த்துட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். டேஸ்ட் வந்து செம்மையாக இருக்கும். நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு சொல்லுங்கள். நம்ம ஆலு பூரி வித் பட்டாணி உருளைக்கிழங்கு கிரேவி ரெடி. இது பாருங்கள் நான் புதுசாக வந்திருக்கு. அந்த கொத்தமல்லி தழை போட்டது பாருங்கள், அது கலர் அழகாக இருக்குது பார்க்குறதுக்கே. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப், லைக் அண்ட் ஷேர். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நன்றி.